ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வறுமையோட உச்சத்துல இருந்த ஒருத்தர் தான் கடன் முத்தி போய் பேங்க் திவாலாகி பொழப்புக்காக வேற ஊர் போன ஒருத்தர் தான் 4 வயசுலயே வேலை செஞ்சு காசு சம்பாரிச்ச ஒருத்தர் தான் கோடீஸ்வரர்கள் மட்டுமே வாங்கக்கூடிய ஆடம்பரக்காரான ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி உருவாக்குனாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது 0 to Wealth சீரீஸ் எபிசோட் நம்பர் 3. நாம பார்க்க போற நபர் ஃபெட்ரிக் ஹென்ரி ராய்ஸ். இங்கிலாந்து. ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். இந்த நாட்டில் 1863ஆம் ஆண்டு பிறக்கிறாரு ராய்ஸ். இவருடைய அப்பா ஜேம்ஸ், அம்மா மேரி, இவங்க 2 பேத்துக்கும் 5 குழந்தைங்க. அதில் கடைசி குழந்தை தான் இந்த ராய்ஸ். என்னதான் ஜேம்ஸும் மேரியும் ஒரு ஃப்ளவர் மில் வச்சிருந்தாலுமே சின்ன வயசுல இருந்தே இவங்க குடும்பத்தை வறுமை ரொம்ப வாட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கடன் தொல்லைகள்லாம் ரொம்ப அதிகமாகி பேங்க் திவாலாகி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க குடும்பம் அவங்களுடைய சொந்த ஊரான வெல்லிங்டன்ல இருந்து இவங்க லண்டனுக்கு போறாங்க. 4 வயசுலயே ராய்ஸ் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலத்துக்குள்ள வர பறவைகளை விரட்டுற வேலை. அதுக்கு அவருக்கு 6 பென்ஸ் காயின் கிடைச்சது. 6 பென்ஸ்ன்றது அந்த காலத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வச்சிருந்த ஒரு காயின். தோராயமா நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு 3 ரூபால இருந்து 4 ரூபா இருக்கும். இப்படி ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்க ராய்ஸோட ஃபேமிலியில இன்னொரு பெரிய இடியா விழுந்தது அவருடைய அப்பாவுடைய மரணம். 1872 அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்பா அவருக்கு 9 வயசு. அதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப ராய்ஸ் அவர்கள் நியூஸ் பேப்பர் போட ஆரம்பிக்கிறாரு. அது மூலியமா கொஞ்சம் வருமானம் வருது. வாழ்க்கையே இப்படி இருக்கும்போது இதுல படிப்பை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? 15 வயசு ஆகியும் ராய்ஸ் அவர்கள் 1 வருஷம் ஸ்கூல் மட்டும்தான் முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா அவரோட ஆண்டியோட உதவியால கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அல்ஜீப்ரா படிக்கிறாரு, பிரெஞ்சு படிக்கிறாரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஆனா அவங்க ஆண்டி கிட்டயும் போதுமான பணம் இல்லாதனால 3 வருஷத்துலயே அதையும் குவிட் பண்ணிடுறாரு. இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு 1882ல லிவர்பூலுக்கு போய் அங்க ஒரு எலக்ட்ரிக் பவர் கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஆனா அவருக்கு அப்பவே ஃபுல் டைமா இன்ஜினியரிங் ரிலேட்டடா ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசையா இருந்துச்சு. அதனால அவருடைய இன்ஜினியர் ஃப்ரெண்டான எர்னஸ்ட் கிளார்மாண்ட் அவரோட உதவியால அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது கம்பெனி ஒன்று தொடங்குறாங்க. அந்த கம்பெனியோட பேரு FH ராய்ஸ் அண்ட் கம்பெனி. அந்த கம்பெனி ஆரம்பத்துல டோர் பெல்ஸ் எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் 1894ல இருந்து எலக்ட்ரிக் கிரெயின்ஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவும் ராய்ஸ் அவர்களுக்கு மோட்டார் கார் மேலதான் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. இப்பதான் சரித்திர நிகழ்வு ஒன்று நடக்க போது. அதுக்கு முன்னாடி இன்னொரு நபரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவர் பேரு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் ரால்ஸ். அவருக்கு பெரிய அளவுக்கு ராய்ஸ் மாதிரி கஷ்டம் கிடையாது. அவங்க அப்பாவோட சப்போர்ட்னால ப்ராப்பரா ஒரு எஜுகேஷன் அவருக்கு கிடைக்குது. 1877ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. 1903லயே ஒரு கார் டீலர்ஷிப் கம்பெனி ஒன்று தொடங்குறாரு. அதோட பேரு CS ரால்ஸ் அண்ட் கோ. பல நாடுகள்ல இருக்க கார்கள் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அங்க செல் பண்றாரு. அது மூலியமா அவர் கம்பெனிக்கு நல்ல லாபம் கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் அவருக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அதுலயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்ப நம்ம மறுபடி ராய்ஸ் கிட்டே வரும். ராய்ஸ் அவர்கள் 1903ல ஃபர்ஸ்ட் பெட்ரோல் இன்ஜின் ஒன்ன உருவாக்குறாரு. 10 ஹார்ஸ் பவர் கொண்ட அந்த காரை அவர் டிரைவ் பண்ணிட்டு போறத பார்த்து அந்த நகரமே வியந்து பார்த்துச்சு. இந்த காரை உருவாக்குறதுக்கு அவருக்கு 20 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. அண்ட் அங்கிருந்து அவருடைய 2வது மற்றும் 3வது காரை 1 வருஷத்துக்குள்ள அவர் தயாரிச்சிட்டாரு. அவருடைய அந்த 2வது காரை அவர் நண்பரான எர்னஸ்ட்கே அவர் கொடுத்துட்டாரு. 3வது காரை அவருடைய ஸ்டேக் ஹோல்டரான ஹென்ரி எட்மண்ட்ஸ் அவர்கிட்ட வித்துறாரு. இந்த ஹென்ரி எட்மண்ட்ஸ் தான் ரால்ஸ்க்கும் ராய்ஸ்க்கும் இடையான அந்த மீட்டிங்கை உருவாக்கி கொடுத்தவர். இவர் ராய்ஸோட ஸ்டேக் ஹோல்டர் மட்டும் கிடையாது, ரால்ஸோட ஃப்ரெண்டும் கூட. அதனாலதான் அவர் ராய்ஸ்ட கார் வாங்கின பிறகு ரால்ஸ்ட் அந்த காரை பத்தி அதிகமா சொல்லி இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணாரு. ரால்ஸ் எப்பவுமே 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் காரை தான் எப்பவுமே விரும்புவாரு. முறையா ராய்ஸ் செஞ்ச அந்த 2 சிலிண்டர் வெஹிக்கிளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ராய்ஸோட பேக்ரவுண்ட் டோட்டலா டிஃப்ரெண்ட், ரால்ஸோட பேக்ரவுண்ட் டோட்டலா டிஃப்ரெண்ட். அண்ட் இவங்க 2 பேத்துக்குமான ஏஜ் டிஃபரன்ஸும் ரொம்ப அதிகம். இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் அமைக்கும் போது ராய்ஸ்க்கு வயசு 41, ரால்ஸ்க்கு வயசு 26. இப்போ 1906ல அந்த சரித்திர கம்பெனியை தொடங்குறாங்க. அதுக்கு பேர் தான் ரால்ஸ் ராய்ஸ் கம்பெனி. 6 சிலிண்டர்ஸ் கார்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அதுதான் அந்த காலகட்டத்தில் பெஸ்ட் காரா இருந்தது. இங்கிலாந்துல மட்டும் கிடையாது, உலகத்திலேயே அதான் பெஸ்ட் காரா இருந்தது. இந்த கம்பெனிக்கு எம்டியா ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் தான் கிளேட் ஜான்சன். இவர் தான் ரால்ஸ் ராய்ஸ் கம்பெனியை மார்க்கெட்டிங் பண்ணி உலக லெவலுக்கு எடுத்துட்டு போனவர். நிறைய புதுசா ஆட்ஸ் எல்லாம் பண்ணி குளோபல் லெவல்ல இதுக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணவர் இவர் தான். இப்பவுமே சொல்லுவாங்க ரால்ஸ் ராய்ஸ் கம்பெனி அப்படின்ற பேர்ல அந்த ரால்ஸ்க்கும் ராய்ஸ்க்கும் நடுவுல இருக்க அந்த ஐஃபன் இந்த கிளேட் ஜான்சன் தான் அப்படின்ட்டு. இந்த
டைம்ல இந்த ரால்ஸ் ராய்ஸ் கம்பெனி கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த டைம்ல தான் நடக்கக்கூடாத ஒரு விஷயமும் நடக்குது. நான் முன்னாடியே ரால்ஸ் அவர்களுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மேல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஃபிளைட்ஸ்லாம் ஓட்டி பழகும்போது ஒரு தடவை அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி அதுல அவர் இறந்து போயிடுறாரு. அப்பா அவருக்கு வயசு வெறும் 32 தான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு ராய்ஸ். அங்கிருந்து அந்த ரெப்புடேஷன் அந்த லெகசியை அவர் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறதுல தவறல. நிறைய இன்னோவேட்டிவ் டிசைன்ஸ் நிறைய உருவாக்கி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் காரை அவர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராரு. அதெல்லாம் சேல்ஸ்ல சக்க போடுது. இப்ப 1993ல அவரோட 70வது வயசுல உடல்நல குறைவால அவர் இறந்து போறாரு. இறந்து போறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் டிசைன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு அந்த டெட் பெட்ல கூட. இன்னைக்கு அந்த ரால்ஸ் ராய்ஸ் கம்பெனின்றது எவ்வளவு ஃபேமஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். லக்ஸரி கார்ஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது ரால்ஸ் ராய்ஸ் கம்பெனி கார்ஸ் தான். இப்ப இந்த கம்பெனிக்கு 40க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல 130 டீலர்ஷிப்ஸ் இருக்காங்க. இப்ப ரால்ஸ் ராய்ஸ் கம்பெனியை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது BMW. இவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்துக்கிற பாடம் என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிறந்த ஒரு பையன் எப்படிப்பட்ட ஒரு லெகசியான ஒரு கம்பெனி உருவாக்கி இருக்காரு பாருங்க. இதுக்கு ரீசன் அவரோட ஹார்ட் ஒர்க்கா இருந்தாலும் அவரு ஒன்ல மட்டும் ரொம்ப புடிவாதமா இருப்பாரு. அது என்னன்னா காம்ப்ரமைஸ் ஆகுது. குவாலிட்டியில எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரே லட்சியத்தோட இருந்தாரு. அதனாலதான் அவரால் வேர்ல்டுலேயே பெஸ்ட் கார்ஸை உருவாக்க முடிஞ்சது. ஸோ இவரோட லைஃப் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலா அமைஞ்சிருக்கும் நம்புறேன். சீக்கிரமா இன்னொரு 0 to Wealth சீரீஸ்ல சந்திப்போம்.